மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிப்பதாக கூறி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட 4 பேரும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன் ராஜா, ஆனந்த் பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் கூடுதலாக 4 பேர் சேர்க்கப்பட்டனர். டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரும் பிப்ரவரி 25ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் யுஜிசி விதிமுறைகளுக்கு ஆதரவாக பீம் ஆர்மி, ஆசாத் சமாஜ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பேரணியாக செல்ல முயற்சித்தவர்களை போலீசார் பேரிகார்டு கொண்டு தடுத்து நிறுத்தினர். தடுப்புகளையும் தாண்டி போராட்டக்காரர்கள் முன்னேற முயற்சித்ததால் கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவின் சால்ட் லேக் பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மர சாமான்கள் இருந்ததால் தீ வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சேத விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு தண்டவாளத்தின் அதிர்வு மற்றும் நகர்வை ஆய்வு செய்யும் OMS ஆய்வு ரயில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. இதுவரை மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு 100 கிலோமீட்டர் வேகம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் வேகத்தை அதிகரித்தால் தண்டவாளத்தில் அதிர்வுகள், நகர்வுகள் ஏதும் ஏற்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய இந்த ரயில் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவின் ஜால்னா மாவட்டத்தில் உள்ள லாங்கூன் கிராமத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி அதிகமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்த கிராம விவசாயிகளில் 50% பேர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடியில் ஈடுபட்டிருப்பதால் இந்த கிராமம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடி முக்கிய காரணமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வடக்கு ஸ்பெயினில் கடும் புயல் எச்சரிக்கை காரணமாக மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீடுகளிலேயே இருக்குமாறு கட்டலோனியா அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வடகிழக்கு ஸ்பெயினின் கட்டலோனியா பகுதியில் மரம் விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக புயல்கள் தாக்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு ஸ்பெயினை தாக்கும் 8வது புயல்தான் இந்த நெல்ஸ். இதனையடுத்து வடக்கு பகுதியான கலீசியா, கண்டாஃப்ரியா போன்ற பகுதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கட்டலோனியாவில் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் மரங்கள் பல இடங்களில் சாய்ந்தன. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவங்களில் மொத்தம் 5 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடியக்கரை கடற்கரையில் வலையில் சிக்கிய ஆலிவ் ரெட்லி ஆமையை மீட்ட மீனவர்கள் அதை பத்திரமாக கடலில் விட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை கடற்கரையில் கடற்கரைக்கு முட்டையிட வந்த சுமார் 40 கிலோ எடை கொண்ட ஆலிவ் ரெட்லி ஆமை மீன்பிடி வலையில் சிக்கியது. அதை கண்ட மீனவர்கள் ஆமையை வலையிலிருந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். அவர்களை அப்பகுதி மக்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பாராட்டினர். சென்னை திருவொற்றியூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்ததாகவும் அதற்கு பாஜகவுடன் அதிமுக துணை போவதாகவும் குற்றம் சாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் தேரடி தபால் நிலையம் அருகே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் பேருந்துகளிலிருந்து இறங்கி நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனிடையே போக்குவரத்தை சீர் செய்ய முயற்சித்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான குழந்தை வேலப்பர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது.
கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேரோட்டத்தில் வள்ளி தெய்வானையுடன் குழந்தை வேலப்பர் தேரில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் அரோகரா என கோஷமிட்டு தேரை இழுத்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் வன விலங்கான மிளாவை வேட்டையாடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் வனச்சரக அலுவலர் பிரபாகரன் தலைமையிலான வனத்துறையினர் மஞ்சுவளை பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்து மிளாவை வேட்டையாடி அதன் இறைச்சியை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக முருகன் மற்றும் ஜெனிஃபர் ஆகிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 6 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அனுமதியின்றி மற்றும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் மலை பிரதேசமாக இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல் கட்டடங்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுத்தனர். சில இடங்களில் சீல் அகற்றி மீண்டும் கட்டுமான பணிகள் நடைபெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவின் பேரில் மீண்டும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 10 பேர் மீது உதகை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நடிகர் மனோஜ் வாஜ்பேயி நடித்த குஷ்கோர் பண்டத் படத்தின் தலைப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகவிருக்கும் இந்த படத்தின் தலைப்பு குறித்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயன் அமர்வு எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்த அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தனர். எனவே இது குறித்து தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பேர்பஞ்சால் மலைத்தொடரில் சாலையில் தேங்கியுள்ள பனிக்குவியலை அகற்றும் பணியில் எல்லைப்புற சாலை அமைப்பு குழு ஈடுபட்டுள்ளது. முகல் சாலையில் மலை போல் பனி குவிந்துள்ள நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பனிக்குவியலை நீக்கி போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். பட்ஜெட்டில் 0 கொடுத்தால் வேடிக்கை பார்ப்போம் என நினைத்தார்களா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு அநீதியை அளிக்கும் NDA கூட்டணிக்கு 0வை திருப்பி அளிப்போம் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்காக மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி நிறுத்தப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி தடம் பதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் வான வேடிக்கை காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. பட்டாசு வெடித்தபோது பறந்த தீப்பொறி தேரடி அருகே அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையின் மீது விழுந்து தீப்பற்றியது. தீ மளமளவென பரவிய நிலையில் பக்தர்கள் உடனடியாக செயல்பட்டு தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுப்படுத்தினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினரும் தீயை முழுமையாக அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை MP பதவியிலிருந்து நீக்க கோரி பாஜக MP நிஷிகாந்த் துபே நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். ராகுல் காந்தி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தான் உண்மையைதான் பேசியதாகவும் தன் மீது வழக்கு தொடரலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டினர் இந்தியாவின் விவசாய சந்தையை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இடைக்கால விசாரணை அறிக்கை சில தகவல்களை மட்டுமே வழங்கியதாகவும் விசாரணை முடிவடைந்த பின் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் தொழிற்சங்கத்தினர் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் நேரடி வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள கடற்படை துறைமுக பகுதியில்
கழிவுப் பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் கடற்படை தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ பரவாமல் தடுக்க விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தீ விபத்து சம்பவத்திற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணையும் நடைபெற்று வருகிறது.